வணக்கம் நேயர்களே. சுந்தரம் ஸ்பீக்ஸ் அந்த புத்தகத்திலேருந்து நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஹிதேஷ் வசிஷ்ட் அவங்க எழுதியிருக்காங்க இத. இதுல நாம போன கிளாஸ்ல என்ன படிச்சோம்னா, வெளிச்சமும் இருட்டு சமமா பார்க்கணும். இருட்டு வந்து நம்ம வெறுக்கக்கூடாது. அது கூட நமக்கு நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சியில முக்கியமான பங்கு எடுத்துக்கும். நம்ம 100 ஜென்மம் வந்து சந்தோஷமாவே வாழ்ந்து கத்துக்கிற பாடங்கள் ஒரே ஜென்மம் கஷ்டங்கள்ன்றது தேர்ந்தெடுத்து வந்து அந்த கஷ்டங்கள் மூலியமா கத்துக்கிற பாடங்கள் அந்த 100 ஜென்மங்களுக்கு சமமா இருக்கும். அதனால நம்ம வந்து கஷ்டங்களை வெறுக்கக்கூடாது. ஸோ சந்தோஷமும் கஷ்டமும் ரெண்டுமே நம்ம வாழ்க்கை பயணத்துல வளர்ச்சியை நோக்கி நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. அதுல ஒரு பாகமா வந்து அவருக்கு ஒரு நாள் தியானத்துல ஒரு படம் காட்டினாங்க. அந்த படம் வந்து அவருக்கு அப்ப புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் பார்த்துட்டு இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாரு. அடுத்த நாள் காலையில வந்து அவர் குளிக்கும் போது அவருக்கு அந்த படம் திருப்பி கண்ணு முன்னாடி தெரிஞ்சு அது புரிஞ்சிக்க ஆரம்பிச்சது அவங்களால. ஸோ அதுக்கப்புறமா தான் அதை டீகோட் பண்ணாங்க. அந்த படத்தை இப்போ நாம பார்க்கலாம். அந்த படத்தை பத்தி அடுத்ததா எக்ஸ்பிளைன் பண்ண போறார் அவரு. இதுதாங்க அந்த படம். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, the left side is the path of pain and the right one belongs to happiness. ஸோ லெஃப்ட் சைடு வர அந்த லைன் வந்து பெயின் அப்படின்னா வலி, கஷ்டம், அப்படி வருத்தம்ன்ற அந்த வலி செல்லுது. அண்ட் ரைட் சைடு வந்து சந்தோஷம்ன்ற ஒரு பாதை என்றது போகுது அப்படின்னு சொல்றாங்க. So, what you think brings you happiness in your life automatically puts you on the path of happiness. நமக்கு வாழ்க்கையில எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரைட் சைட் பாதையில நம்மளை வந்து பயணம் செய்ய வைக்கும். மெனி ஆஃப் யூ நோ திஸ் மச் ஓன்லி. நமக்கு இது வரைக்கும் தான் தெரியும். யூ திங்க் ஸ்டே ஹாப்பி அண்ட் தட்ஸ் இட். ஸோ அந்த ஏதோ ஒன்று நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது, சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். But this is not the destination because it is going to take you to the next phase due to its moving nature. ஆனா இதோட நாம நிறுத்திடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு பாதை, வழி போயிட்டே தான் இருக்கு, எங்கேயும் நின்னுல. அதனால அது வந்து மாறுது. அதனால நம்ம வந்து அங்கே நின்னுடக்கூடாது. இது நம்மளோட டெஸ்டினேஷன்னா சேரும் இடம் இல்லை இது. ஸோ நாம அங்கே நின்னுடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. It wants you to question your own happiness. நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அந்த சந்தோஷத்தை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. Why happiness? எதுக்காக சந்தோஷப்படுறோம்? What have I done that I am receiving this? இந்த சந்தோஷம் வர்றதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஸோ என்னோட நான் என்ன பண்ணா எனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு? How can I harness this to know something beautiful about me? ஸோ இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணேன், என்னை பத்தி நான் அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க முடியும். ஸோ த ரியலைசேஷன் ஃப்ரம் தீஸ் கொஸ்டின்ஸ் கேன் புஷ் யூ டுவர்ட்ஸ் த கிரேட்ஃபுல் நேச்சர் ஆஃப் செல்ஃப். இந்த மாதிரி நம்ம கேள்விகள் கேட்க கேட்க நம்ம ஆன்மாவை நோக்கி நம்மள பயணம் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன் த கேஸ் ஆஃப் த பாத் ஆஃப் பெயின், அதுவே ஒரு வலி, ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம் நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா, the discomfort that you are facing is an intermediate phase and never the ultimate one. ஸோ அது வந்து கொஞ்சம் வலி கொடுக்கும், வருத்தம் கொடுக்கும். அது வந்து நமக்கு அவ்வளோ சௌகரியமா இருக்காது. இது வந்து ஆரம்ப காலத்துல மட்டும் அந்த கஷ்டம்ன்றது வர அந்த ஆரம்பத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த வருத்தம் கொடுக்கறதுக்குன்னு அந்த கஷ்டம் வரல. To transcend to the next level, pain wants you to ask question. ஸோ நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு அந்த வலி கூட நம்மளை வந்து கேள்வி கேட்க சொல்லுது. ஸோ வை பெயின்? எதுக்காக எனக்கு இந்த கஷ்டம் வந்தது? when will it be over? அது எப்போ முடியும்? ஸோ what is my pain trying to tell me? இந்த வலி எனக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறது? what can I do to make the best out of this situation? இந்த நிலையில நான் என்னால எப்படி வந்து செயல்பட முடியும்? என்னோட முழுமையான ஒரு இது வந்து நான் என்ன செய்ய முடியும் இந்த வழி போக்குறதுக்கு?
So your soul encourages you to explore these questions so that the answers can be found. So இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து நம்ம ஆன்மாக்கு வந்து கேட்க சொல்லுது. ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா ஆன்மா என்ன விரும்புதுன்னா இந்த மாதிரி கேள்விகளை கேளுங்க அப்படின்னு விரும்புது. ஸோ அப்போ நமக்கு இதுக்கான விடைகள் எல்லாம் நமக்கே தெரியும். அல்டிமேட்லி when the answers are found you become grateful to pain. ஸோ இதுக்கான பதில்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வலிக்கு அந்த கஷ்டத்துக்கு நாம வந்து நன்றி உள்ளவங்களா மாறுவோம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாடம் நம்ம அதுல இருந்து கத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the point where your gratitude for happiness and pain meets for the first time. ஸோ இந்த ரெண்டு பாதையும் ஒரு இடத்துல மீட் பண்ணது இல்லையா? எப்ப வந்து ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, நன்றி உணர்வோட நாம இருப்போமோ, ரெண்டுத்துக்குமே சந்தோஷத்துக்குமே கஷ்டத்துக்குமே ரெண்டுத்துக்குமே நாம எப்போ வந்து நன்றி உணர்வா இருக்கிறதுக்கு நாம இருப்போமோ, அது வந்து முதல் முறையா அந்த ரெண்டுமே மீட் பண்ணும். அதுதான் வந்து அந்த பாயிண்ட் மீட் பண்ற பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மீட் பண்ற பாயிண்ட். ஸோ முதல் முறையா அந்த ரெண்டு பாதையும் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. From here onwards the journey becomes inner, entering into the realms of your heart. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை என்றது ஆரம்பிக்கும். நாம வந்து உள்நோக்கி பார்க்கறது என்றது, உள்நோக்கி பயணம் என்றது நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நம்ம இதயத்தை நோக்கி நாம வந்து பயணம் என்றது ஆரம்பிப்போம். You become a person who brings the mind into the heart. அப்போ நம்ம மனம் வந்து நம்ம இதயத்துக்கு வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. However, this itself is not the end. ஆனா மனம் வந்து மனத்துல இருந்து பாக்குறத விட்டுட்டு இதயத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இது கூட அந்த கடைசி இல்லை, இன்னும் பயணம் இருக்கு. You further allow these paths to meet for the second time, where you let your grateful living turn into graceful living. So இது வந்து நன்றி உள்ளதா நாம பார்த்துட்டு இருக்கச்சே அந்த பாதையில திருப்பி பயணம் செய்யறச்சே இன்னொரு முறை அது ரெண்டும் சேரும். அது அங்க என்ன ஆகும்னா நாம வந்து எல்லாத்துமே ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு எல்லாத்துலயுமே என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வெறும் நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டோம். கஷ்டத்துக்கும் சுகத்துக்கும் நாம வந்து ரெண்டுமே ஏத்துக்கிட்டு ரொம்ப அன்பா அது ஒரு விளையாட்டா நம்ம வாழ்க்கையில ஏத்துப்போம். ஸோ அது அப்போ வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கிரேஸ்ஃபுல் லிவிங். ஸோ ரொம்ப பிடிச்சது போல நாம வாழ்ந்துட்டு இருப்போம். திஸ் பாயிண்ட் டெல்ஸ் யூ தட் லைஃப் மே நாட் பி எ ஸ்ட்ரெயிட் லைன் பட் யுவர் லிவிங் கேன். இது நமக்கு என்ன கத்து கொடுக்கும்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்பவுமே நேர்பாதையா இருக்காது. நமக்கு நிறைய அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்கள் கொடுக்கும். ஆனா நம்ம வாழ்க்கை நாம நேரா வாழலாம். என்ன மாதிரி அனுபவங்கள் வந்தாலும் நாம ஒரே மாதிரியான ரிசீவிங் அக்செப்டன்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கை நாம நேர்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் யுவர் லிவிங் கேன், யுவர் லைஃப் மே ஹாவ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பட் யுவர் ஆர்ட் ஆஃப் லிவிங் மேக்ஸ் யூ பாஸ் த்ரூ இட் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் இருக்கும். ஆனா அது வாழ்ற கலை நம்ம கத்துக்கிட்டோம்னா அற்புதமா நம்ம அதை வந்து விளையாட்டா வாழ்ந்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. At this stage, the difference between the point of the first intersection and the second one becomes evident to you now. So நமக்கு முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கோம், அந்த ரெண்டும். ஸோ முதல்ல கிராட்டிடியூட இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்து ஏத்துக்கிட்டோம். இப்ப வந்து அது வந்து நம்ம இன்னும் அதுவும் தாண்டி கிரேட்ஃபுல்னஸ்ன்றதும் தாண்டி ஸோ இதெல்லாம் அனுபவங்கள் தான், இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் வரும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளால வித்தியாசம் அழகா பார்க்க முடியும். You realize that there is a subtle difference in grateful living and graceful living. இந்த ரெண்டுத்துக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ கிரேஸ் இஸ் கிராட்டிடியூட் ஏஸ்டு, நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், நாட் ட்வைஸ், பட் இன் எவ்ரி பிரெத். இது கிரேஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம வந்து
அந்த தேங்க்ஃபுல்னஸோட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Be it good, bad, ugly, painful, you are grateful in all that showed up in any moment. ஒவ்வொரு நொடிலையும் நம்ம ஒவ்வொரு கணத்துலயும் நமக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வருதோ அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், இல்ல அழகாம இல்லாம இருக்கட்டும், வலி கொடுக்கட்டும், எதுவா இருந்தாலும் அத வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாவே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும். So it is this living that completes your heart and opens it up for the journey ahead. அப்போ இந்த நேரத்துல தான் நம்ம இதயம் என்றது முழுமையா ஓபன் பண்ணி நம்ம பயணத்தை வந்து இன்னும் முன்னுக்கு கொண்டு போகும். So after this stage of intersection, the grace from the higher worlds begins to pour on you. இந்த நேரத்தில் தான் மேலோக அந்த ஆசான்கள் எல்லாருமே நமக்கு வந்து அவங்களோட ஞானம் கொடுக்கறதுக்கு அவங்கள நோக்கி நாம பயணம் செய்வோம். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜி இருக்கட்டும், அவங்களோட விஸ்டம் இருக்கட்டும், எல்லாமே நம்மை நோக்கி பயணம் செய்யும். போத் பாத்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆன் மூவ் ஃபர்தர் இன்சைட். ஸோ இங்கிருந்து நாம திருப்பி இன்னும் உள்ளுக்கு பயணம் செய்வோம். ஃபார் த தேர்ட் டைம் மேக்கிங் த ஃபைனல் அட்டெம்ப்ட் டு மர்ஜ் வித் ஈச் அதர். கடைசியில இன்னொரு முறை அது ரெண்டு வழியிலுமே மீட் பண்ணோம். ஸோ தேர் ஃபைனல் மீட்டிங் பாயிண்ட் கம்ப்ளீட்ஸ் த இன்னர் ஐ அண்ட் அவேக்கன்ஸ் இட்ஸ் விஸ்டம். இந்த வாட்டி அது வந்து ஒரு அந்த கண்ணு போல நடுவுல இருக்கு பாருங்க, அந்த ஐ மாதிரி அது வந்து உள்நோக்கி நமக்கு இன்னர் ஐ வந்து அவேக்கன் பண்ணும். அதுல இருந்து நம்ம நிறைய ஞானம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. Unlike your physical eyes, it is this eye that knows to see beyond the obvious. So நம்ம இந்த உடல்ல இருக்கிற இந்த பௌதீக கண்களுக்கு பார்க்கற மாதிரி இல்லாம அது தாண்டி காட்டுற அளவுக்கு இந்த கண்ணுக்கு சக்தி இருக்கும். Therefore it can see that beauty and meaning in the existence of the paths of happiness and pain. அதனால இது வந்து ரெண்டு வழியிலும் சந்தோஷமா இருக்கிற அந்த வழியிலும் சரி, வலி கொடுக்கும் அந்த வழியிலும் சரி, எவ்வளவு அழகு இருக்குன்னு அந்த கண்ணாலதான் பார்க்க முடியும். So when the wisdom reaches here, everything dissolves. Happiness becomes as good as pain and pain becomes as good as happiness. இந்த இடத்துக்கு நாம போன பிறகு எல்லாமே ஒன்னா ஆயிடும். ஸோ வலி எவ்வளோ நல்லதோ அது அந்த அளவுக்கு தான் ஹாப்பினஸ் நல்லது. ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு நல்லதோ அந்த வலின்றது அந்த அளவுக்கு நல்லது என்றது நம்மளால உணர முடியும். Then whichever path you are on won't matter because you have realized that beauty is what is to be seen. So அதுக்கப்புறம் என்ன வழியில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த அழகு மட்டுமே தெரியும். அழகை பார்க்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால அந்த அழகு மட்டுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது கஷ்டமே வந்தாலும் சரி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. Your life, death, happiness, pain, everything becomes beautiful. ஸோ வாழ்றது, சாகிறது, சந்தோஷம், கஷ்டம் எல்லாமே அழகாவே இருக்கும். So the realization doesn't stop here. It moves to end point, a dot which is untouched by anything. ஆனா அந்த பயணம் அங்க கூட நிக்காது. அது நடுவுல ஒரு புள்ளி இருக்கும் பாருங்க, அந்த புள்ளி எதுக்குமே ஒட்டாம இருக்கும் பாருங்க, அங்க நாம சேரணும். இன்னும் அதுக்கு நாம பயணம் செய்யணும். And yet that can only be realized by the journey of evolution. ஆனா நம்ம ஆன்மா வளர்ச்சி அடைய அப்போதான் நாம வந்து அந்த இடத்துக்கு சேர முடியும். Here your path shape shifts and becomes the eye of the seer who is the watcher of everything. So அப்போதான் நாம வந்து அந்த கடவுள் நிலையிலேருந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ நாம தான் கடவுள் என்ற உணர முடியும். So you realize when everything in your existence is made up of beauty, then you are beauty too because you are a part of the existence. So நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அழகுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்போ நானும் கூட அதே அழகுதான். ஏன்னா நானும் அந்த சிருஷ்டில இருந்து
வந்த ஒரு இதுதான். ஸோ அந்த அழகுலேருந்து வந்த ஒரு பாகம்தான் என்று உணர முடியும். You awakened to the truth of this dot, and just like that, you become the living, walking conduit of beauty yourself. அப்போ நாம நடந்துட்டு இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த அழகா அந்த பியூட்டி அந்த அழகு போல நாம இருப்போம். அழகா மாறிப்போம் நாமளே. ஸோ நான் அந்த அழகே நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அட் திஸ் பாயிண்ட் தட் யூ ஹாவ் எம்பாடிட் சுந்தரம், யூ ஹாவ் பிகம் சுந்தரம் யுவர் செல்ஃப். இந்த காலகட்டத்துலதான் நாம சுந்தரம் ஆயிடுவோம், சுந்தரத்தோட முழுமையா இணைந்துடுவோம், நாமே சுந்தரமா ஆயிடுவோம். லிவ் கிரேஸ்ஃபுல்லி, லிவ் பியூட்டிஃபுல்லி, அழகா வாழுங்க, கொண்டாட்டமா வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாப்டர்ல சந்தோஷம் அண்ட் வலிக்கு மீனிங்கு அது எப்படி நாம எடுத்துக்கணும் என்றது சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையின் பேலன்ஸ் ஷீட். நமக்கு பேலன்ஸ் ஷீட்னா கம்பெனில, பிசினஸ்ல, பேங்க்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அதை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கர்மா இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பேலன்சிங். ஸோ நம்ம கர்மா அப்படி என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை பேலன்ஸ் பண்ற ஒரு செயல். வாட் ஹாவ் யூ ஹெல்ட் இன் யுவர் எனர்ஜி அண்ட் வாட் யூ ஹாவ் ஃப்ரீட் ஃப்ரம் யுவர் எனர்ஜி. நம்ம சக்திக்குள்ள நாம எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம், எதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம அதை ஃப்ரீயா விட்டுட்டோம்ன்றது அதுதான் நம்ம கர்மாவோட பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. யுவர் ஆக்ட்ஸ் மே சீம் கிராஸ் டு யூ, பட் பிஹைண்ட் தட் தெர் இஸ் எனர்ஜி. ஸோ எல்லாமே சக்தி தான். ஸோ நமக்கு வேணும்னா அது ஒரு செயல் எல்லாமே ஒரு ரூபம் கொண்டு இருக்கலாம். ஆனா எல்லாமே அதுக்கு பின்னாடி சக்தி தான் வேலை செய்யுது. ஸோ அட் த வெரி பிகினிங் ஆஃப் யுவர் கிரியேஷன் யுவர் எனர்ஜி வாஸ் பியூர். ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பியூரான ஒரு சக்தி தான். அண்ட் இமேஜ் ஆஃப் ஜாய், ரொம்ப சந்தோஷ பேரானந்தத்துல இருந்தவங்க தான் நாம. delving into the realms of your mind acts as anesthesia of your true self. நாம எப்போ இந்த மனம் கொண்ட ஒரு மனிதரா நாம பிறந்தோமோ அப்போ அந்த நம்மளோட ஆன்மாவை மறைக்கிற மாதிரி ஒரு அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி. அந்த மனம் என்றது என்னன்னா நமக்கு ஒரு அனஸ்தீசியா மாதிரியா. ஸோ ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுத்தா அந்த உடலை பத்தி உணர்வு எப்படி இருக்காதோ அத போல அந்த மனம் என்றது ஆன்மா தெரியாத மாதிரி ஒரு அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிளே ஆஃப் டுவாலிட்டி யுவர் ஈகோ அண்ட் ப்ரைட் டேக் ஓவர் யூ. ஸோ அப்போ உடல் வேறே ஆன்மா வேறே அந்த நிலைக்கு நாம போயிடுவோம். ஸோ ரெண்டா பார்க்குவோம், கடவுள் வேறே நாம வேறேன்னு. அதுல நமக்கு நிறைய அகங்காரமும் கர்வம், நம்ம கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைடுனா ஒரு மாதிரி நான் தான் பெருசுன்ற மாதிரி அது நம்மள கேப்சர் பண்ணிடும். ஸோ அது அதிகமாயிடும் நமக்குள்ள. யுவர் ஒர்த் பிகம்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் ஈகோ, ஒர்க், ஸ்டேட்டஸ், வெல்த் அண்ட் சக்சஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம அகங்காரத்தை பொறுத்து, நம்ம செய்கிற செயல்களை பொறுத்து, அண்ட் ஸ்டேட்டஸ் நம்மளோட பொருளாதார இதை வச்சு நமக்கு இருக்கிற அந்த வெல்த் அண்ட் சக்சஸ், நம்ம வாழ்க்கையில சாதிக்கிற அந்த சக்சஸை பொறுத்து, இதை பொறுத்து தான் நம்ம செயல்கள் இருக்கும். This becomes your world and the energy that you were originally gets embroiled in this process of exploration. So நாம இந்த உலகத்திலேயே இருப்போம். ஸோ நம்ம எப்பவுமே என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றது அந்த உலகத்திலேயே வாழ்றது ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற சக்தி கூட அதை சுத்தியே இருக்குமே தவிர நம்மள அதை தாண்டி வெளியே வர முடியாது. திஸ் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் யூ ஹோல்ட் ஆன் டு திங்ஸ் அண்ட் யுவர் ஃபால்ஸ் ஐடென்டிட்டிஸ். ஸோ இது நமக்கு என்ன செஞ்சிடும்னா நமக்கு தப்பான ஒரு வழி காட்டிடும். எந்து அப்படின்னு நினைக்காததெல்லாம் எந்துன்னு நினைக்க வச்சிடும். அதே ஞாபகத்துல நம்மள இருக்க வச்சிடும். A lord gets on your back as a monkey
and now you should take another life to get it go. So நம்ம தோல் மேல ஒரு குரங்க உட்கார வச்ச மாதிரி நிறைய நம்ம மேல வந்து பாரத்தை நம்ம போட்டுடுவோம். ஸோ அது வந்து அதெல்லாம் இறக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு வாழ்க்கை நம்ம எடுக்க வேண்டிய வரும். திஸ் இஸ் வெரி சைக்கிள் ஆஃப் கர்மா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கர்ம வினை என்ற அந்த சக்கரத்துல விழுந்துடுறோம். ஸோ கர்மா இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் பேலன்சிங் குட் டீட்ஸ் அண்ட் பேட் டீட்ஸ். ஸோ கர்மானா என்னன்னா நம்ம கெட்டது நல்லது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. ஈவன் யுவர் ஹீப்ஸ் ஆஃப் குட் டீட்ஸ் கேன் கீப் யூ கேபிடேட்டிவ் பர்த் ஆஃப்டர் பர்த். நல்ல செயல்களை கூட நம்ம திருப்பி திருப்பி பிறக்கிற மாதிரி ஒரு இதுலதான் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் வென் யூ பிகம் அட்டாச்ட் டு குட் இட் பிகம்ஸ் எ மங்கி டான்சிங் ஆன் யர் பேக். ஸோ நம்ம நல்லது நல்ல பணிகள் தான் செய்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு பந்தத்தை ஏற்பட்டுட்டோம் அப்படின்னா அது கூட ஒரு குரங்கு பேல மாதிரி நம்ம தோல் மேல உட்கார்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கர்மா இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பேலன்சிங் வாட் ஹாவ் யூ ஹெல்ட் இன் யுவர் எனர்ஜி அண்ட் வாட் யூ ஹாவ் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் எனர்ஜி. அதனால கர்மானா என்னன்னா எதெல்லாம் நாம பிடிச்சு வச்சிருக்கோம், நான் செஞ்சிருக்கேன், நான் இது என்னோட இது அப்படின்னு நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம், எதெல்லாம் நாம எனர்ஜில இருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம். ஸோ தட் விச் டசன்ட் கண்ட்ரோல் யூ ஈவன் இஃப் இட் பிலாங்ஸ் டு யூ இஸ் வாட் ஃப்ரீஸ் யூ. ஸோ அது நம்மளை சார்ந்ததா இருந்தா கூட அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஃப்ரீ பண்ண மாதிரி. All that tries to control you are your possessions in the form of empires you have created on the physical plane. ஸோ எதெல்லாம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணதோ அதை வந்து ஒரு மாளிகைகள் போல நம்ம வந்து இந்த பூ உலகத்துல பில்டிங்ஸா கட்டி வச்சிட்ட மாதிரி. when you are captive in the energy of holding on to your empire it creates karma for you. ஸோ இந்த உலகத்துல இந்த மாதிரி நாம எந்த என்ற பிடிச்சி வச்சது எல்லாமே ஒரு கர்மா வினையா அது வந்து மாறிடும். இட் இஸ் so because it never allows you to realize the treasures of your soul. ஏனென்றால் அது வந்து நம்ம ஆன்மாவோட சொத்துக்களை நம்மளால உணரவே விடாது. ஸோ ஆன்மாக்கு எவ்வளோ என்ன சொல்றது ட்ரெஷர்ஸ் இருக்கு, அத எவ்வளோ மதிப்பு இருக்கு அதுக்குன்றது நம்மள உணர விடாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த எட்டர்னல் லா ஆஃப் த யூனிவர்ஸ் தட் வாட் எவர் இஸ் யுவர்ஸ் ஃபார் டுடே வில் பி சம்ஒன் எல்சஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த யூனிவர்ஸ் லா அப்படி அத என்ன என்றால் இயற்கையோட நீதி என்ன என்றால் இன்னைக்கு எதெல்லாம் நம்மது அப்படின்னு நினைக்கிறோமோ நாளைக்கு அது வேற அவங்கள்தான் மாறிடும். இந்த உலக அளவுல இருக்கிற பொருள் எல்லாமே இன்னைக்கு நம்மள்தான் இருக்கும், நாளைக்கு மற்றவங்கள்தான் மாறிடும். ஸோ அட்டாச்சிங் யுவர் செல்ஃப் டு எனிதிங் கேன் பி டாக்ஸிக். அதனால எதுக்குமே வந்து நம்ம பந்தம் ஏற்படுத்திக்க கூடாது. என்ஜாய் த பிளஷர்ஸ் ஆஃப் ஹேவிங் இட் பட் டோன்ட் லெட் இட் கண்ட்ரோல் யுவர் லைஃப். அதெல்லாம் இருக்கும்போது அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி அதுக்கு எந்த ஒரு பந்தமும் நீங்க ஏற்படுத்திக்காதீங்க. இஃப் யூ கேன் மேக் பீஸ் வித் திஸ் தென் த யூனிவர்ஸ் பெஸ்டோஸ் எவ்ரிதிங் ஆன் யூ. இங்க நமக்கு வந்து அமைதி என்றது நம்ம சாதிச்சிட்டோம் அப்படி என்றால் இந்த உலகமே தன்னோட சக்தி எல்லாம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். இட் ஷெல் நெவர் கெட் யூ இந்த கர்மா லூப். இந்த கர்ம வினை அந்த சக்கரத்துல நம்மளை மாட்டிக்கவே விடாது. கால்குலேஷன் ஃபார் யர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லைஃப். எப்படி வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? இஃப் ஐ சே இட் இன் யுவர் வேர்ல்ட்லி லாங்குவேஜ் வாட் யூ ஹேவ் ஃப்ரீட் ஃப்ரம் யுவர் எனர்ஜி ஆர் யுவர் அசெட்ஸ். ஸோ நம்ம இந்த உலக பாஷையில சொல்லணும் என்றால் நாம வந்து எதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டோமோ, நாம நல்லது பண்ணா கூட அது நான் பண்ணேன் என்ற நினைக்காம ஃப்ரீயா விட்டுட்டோம். ஸோ கெட்டது நடந்தா கூட இது எனக்கு ஒரு அனுபவம், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இதுல நான் பாடம் கத்துக்கிறேன் அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோமோ அதெல்லாம் தான் நமக்கு அசெட்ஸ்னா நம்மளோட சொத்து அப்படின்னு சொல்றாங்க. and what you have held in your energy or your liabilities. எதெல்லாம் நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம்,
இத மாதிரி இது நான் தான் பண்ணேன், இது நான் பண்ண நல்ல விஷயம், இது வந்து நான் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணிருக்கேன் அப்படின்னு எல்லாம் நம்ம புடிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் மட்டும்தான் நம்மளோட லயபிலிட்டிஸ்னா நம்ம இன்னும் கடன்காரர் போல அவங்களுக்கு இன்னும் திருப்பி நாம அத கடனை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது மாதிரி. ஸோ if in a life where what you have held is in success of what you have freed. Okay, so in a life where what you have held is in excess of what you have freed, runa is created. So எப்போ வந்து நாம பிடிச்சு வச்சது அதிகமா இருக்கோ நாம விட்டது விட அப்போ வந்து அந்த ருணானு பந்தம்ன்றது ஏற்படும். It means a debt that needs settlement in this lifetime or in upcoming lifetimes. இந்த ருணம் வந்து தீக்கிறதுக்காக இந்த ஜென்மத்திலாவது நாம பணி செய்யணும், இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் எடுத்துன்னு வந்தாவது நம்ம அந்த கடனை நாம வந்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். Here the lives that are planned henceforth are set around the intent of freeing all that you held previously. எதற்காக நாம இந்த ஜென்மத்தை எடுத்து வந்திருக்கோம்னா எதெல்லாம் நாம கடந்த ஜென்மங்கள்ல பிடிச்சு வச்சிருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீ பண்ணதுக்காக தான் நாம வந்திருக்கோம். You choose life situations where you are more at the giving end because it is by learning to give without expectations that you can best learn to free oneself. அந்த மாதிரி நேரத்துல நாம நிறைய கொடுக்கற மாதிரி ஒரு சூழ்நிலைகளே நமக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கும் போது மட்டும்தான் நாம இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃப்ரீ பண்ணிக்க முடியும். அதனால நாமளா வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி நாம வந்து தேர்ந்தெடுத்துன்னு வந்திருப்போம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கொடுக்கறோமா அப்படின்றது நாம பாத்துக்கணும். இஃப் எ லைஃப் வேர் வாட் யூ ஹாவ் ஹெல்ட் ஈக்குவல்ஸ் வாட் யூ ஹாவ் ஃப்ரீட். ஸோ எப்போ வந்து நாம பிடிச்சதும் ஃப்ரீ பண்ணதும் ஈக்குவலா இருக்குமோ, ஸோ சந்துலன் அதுதான் பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே சமமா இருக்குமோ, மச் லைக் எ பேலன்ஸ்டு சீசா இஸ் கிரியேட்டட். அப்போ வந்து ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, வெயிட் போடுவாங்கல்ல, அது ரெண்டுமே பேலன்ஸா இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஸோ மெனி ஆஃப் யூ பிலீவ் தட் ஒன்ஸ் இட் இஸ் டன் யுவர் ஒர்க் இஸ் ஓவர். இது நம்ம சாதிச்சாலே நம்ம பணி வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நிறைய பேரு. பட் லெட் மீ டெல் யூ, பேலன்சிங் இஸ் த பேர் மினிமம் தட் ஹியூமன்ஸ் கேன் டூ. ஆனா குறைந்த பட்சத்துல நம்ம சாதிக்க முடியறதுதான் இது பேலன்சிங்ன்றது ஒரு மனிதருக்கு. ஈவன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நோ ஹவு டு பேலன்ஸ். விலங்குகளுக்கு மரங்களுக்கும் கூட தெரியும் இந்த கர்ம வினா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றது. The human race is not designed just for this. ஆனா மனிதர்கள் வெறும் இதை சாதிக்கிறதுக்காக உருவாக்கப்படல. But with a potential to go beyond the balancing act. இந்த பேலன்ஸை பண்றதும் தாண்டி அவங்க பயணம் செய்யணும். Think beyond this balance, for it is not the highest possibility for the human race. இந்த மாதிரி பேலன்ஸை தாண்டி நீங்க யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு அதை விட தாண்டி போறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூ ஏர்ன் புருஷார்த்தா இன் எ லைஃப் when what you have freed exceeds what you have held. நீங்க ஒரு புருஷார்த்தம்னா ஒரு கிருஷ்ணரை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரமாத்மா ஸ்திதி புருஷார்த்த ஸ்திதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு எப்போ நம்மளால போக முடியும்னா நாம பிடிச்சு வச்சதை விட நம்ம விட்டது வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம அந்த நிலைக்கு சேர முடியும். It means that Purushartha is the real and courageous earning of a soul rather than hanging around Runa and Santulan. So புருஷார்த்தா என்ற நிலை பெறுவதுதான் ரொம்ப பெருமை ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு. ஒரு கடன்காரனா இருக்கிறத விட கடனே இல்லாம நம்ம சம்பாதிக்கிறதும் கொடுக்கறதும் சமமா இருக்கிறத விட நாம சம்பாதிக்கிறத விட கொடுக்கறது அதிகமா இருக்கும் போது நம்ம அந்த புருஷார்த்த நிலைக்கு போகிறோம். ஸோ சம்பாதிக்கிறதுன்னா காசை பத்தி சொல்லல, இவரு கர்மா பத்தி சொல்றாங்க. இட் மேக்ஸ் யூ த கான்ஸ்டன்ட் ரிசீவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் த ஹையர் வேர்ல்ட்ஸ். இந்த நிலையில இருக்கும் போதுதான்
நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மேல் லோகத்தில இருந்து நிறைய நமக்கு நம்ம மேல ஷவர் பண்ணிட்டே இருப்பாங்க. லிவிங் இன் த சிச்சுவேஷன் ஆஃப் புருஷார்த்தா இஸ் த ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். இந்த புருஷார்த்த நிலைக்கு சேர்றது தான் நம்மளோட ஹையஸ்ட் பொட்டென்ஷியல். இந்த நம்ம வந்து சாதிக்க வேண்டிய ஒரு மேல்நிலை அப்படின்னு சொல்றாங்க. The souls who live in Purushartha, despite their situation, are still held on the periphery of karma. If they choose to reincarnate on the physical plane, so அவங்க வந்து இந்த கர்மானால அவங்க வந்து திருப்பி பொறுக்க தேவை இருக்காது. இந்த புருஷார்த்த அந்த நிலைக்கு போனவங்க வந்து இந்த கர்ம சக்கரனால திருப்பி பிறக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா அவங்க தேவைப்பட்டா விரும்புனா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக திருப்பி பிறக்கலாம் இந்த பூமி மேல. So their decision to take rebirth is out of their sheer compassion to raise the collective consciousness. அவங்க வந்து ரொம்ப அன்போட எல்லாரையும் அந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக ரொம்ப அன்போட வந்து அவங்க இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி புருஷார்த்த நிலைக்கு நாம எல்லாம் சேரணும். இதுதான் பத்ரிஜி நிறைய நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. So for such souls, every karma becomes no karma because living without attachment is their way of life. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க என்ன செயல் செஞ்சாலும் அது ஒரு கர்மாவா மாறாது. ஏன்னா அவங்க பந்தம் இல்லாத அந்த செயல்கள் செய்யறாங்க. அதனால ஸோ their purpose is to be fully present in life so that their presence inspires others to do the same. ஸோ அவங்க என் வாழ்க்கையில என்னெல்லாம் நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த நிலையில அவங்க முழுமையா ஈடுபடுத்திப்பாங்க. ஏனென்றால் அவங்க வந்து மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நிக்கணும். அவங்கள பார்த்து நிறைய பேரு வந்து இன்ஸ்பயர் ஆகணும் என்ற ஒரு நிலையில அவங்க செயல்படுவாங்க. சோ அந்த கணக்குல அவங்க வாழுவாங்க முழுமையாக அப்படின்னு சொல்றாங்க. They know that to bring the best out of others, loving presence and non-interference is the key. அவங்களுக்கு நல்லா தெரியும் மத்தவங்களை வந்து மேல் நோக்கி பயணம் செய்ய வைக்கணும், உயர வைக்கணும் என்றால் இவங்க வந்து முழுமையா அந்த கணத்துல வாழணும். அதுவும் இல்லாம மத்தவங்களோட வாழ்க்கையில இவங்க தலையிடக்கூடாது என்றது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியும். Just like the nature of water, they are soft and tender with a healing presence. ஒரு நீர் போர்ல அவங்க வந்து ரொம்ப லைட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்களோ ஒட்டும் ஒட்டாத மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ நிறைய ஹீலிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Their path is the path of non-resistance, for they have learned to flow. அவங்கள யாரையும் நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்து எங்கேயும் ஒட்டாம போயிட்டே இருக்கணும் என்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு பத்ரிஜி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. எனக்கு அப்படிதான் இருக்கும். அவர் அப்படிதான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கேயும் ஒட்ட மாட்டாங்க. யார் கூட இருப்பாங்களோ அவங்க கூட முழுமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பயணம் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்கள யாரையும் பிடிச்சு வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த நிலைக்கு நாமளும் சேரணும். They are born enlightened and illusions can never deviate them from the path of flow. அவங்க வந்து ஒரு முக்தி பெறவங்களா ஞானமுள்ளவங்களா பிறப்பாங்க. அவங்கள எந்த மாயையும் அவங்கள வந்து வழி தவறி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So multiple forces from the higher planes support such beings and their contributions make the higher beings dance and celebrate in the spirit worlds. எத்தனையோ பேர் மேல் லோகத்திலேருந்து கூட அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதுவும் இல்லாம இவங்க செய்யற செயல்களை பார்த்து மேல் லோக வாசிகள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சந்தோஷத்துல. அந்த மாதிரி நாம வாழணும். மேல்லோக வாசிகளை நம்ம பார்த்து அசந்து போற மாதிரி நாம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் நேச்சர் பிளெஸஸ் யூ வித் புருஷார்த்தா. ஸோ நாம வந்து எல்லாத்துலயுமே ஒன்றிணைந்து இருக்கணும். ஸோ எதுவுமே இது எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துமே
நம்மள நாம ஈடுபடுத்திக்கணும். அந்த மாதிரி இயல்பா நாம இருக்கிற போது மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். அந்த அதுதான் புருஷார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. There is a difference between involvement and participation. So வெறுமனே அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும், அதுல முழுமையா நம்மள படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்வால்வ்மென்ட் இஸ் an act of attachment. நாம முழுமையா அதுல ஈடுப அ ஒட்டி இருப்பது என்றது ஒரு பந்தம் கிரியேட் பண்ணும். இட் கெட்ஸ் யூ கம்ப்ளீட்லி பிஸி வித் த டே. அங்க என்ன செய்யும்னா, அதுலவே நாம பிஸி ஆயிடுவோம். மத்த செயல்கள நம்மளால பார்க்க முடியாது. இட் கிளட்சஸ் யுவர் எனர்ஜி இன் த ஆக்ட் ஆஃப் in the act in such a way that you hardly get to realize that you have crossed the boundary and entered into the zone of false expectations. அது நம்மள எவ்வளவு ஈடுபாடோட கொண்டு போயிடும்னா உள்ள நாம உணரக்கூட மாட்டோம். பவுண்டரியவும் தாண்டி உள்ள போயிட்டோம். ரொம்ப ஆழமா அதுல படுத்திட்டோம். இவ்வளோ ஆழமா ஈடுபட தேவையில்லை நமக்கு அப்படின்னு கூட நம்ம மறந்துட்டு அவ்வளோ நம்மள அதுல ஈடுபடுத்திடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து தவறான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணிடும். ஸோ தென் யூ வாண்ட் அவுட்கம்ஸ் யுவர் வே அண்ட் யூ நெவர் செட்டில் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஆனா அதுல இருந்து வெளியும் வர முடியாது, மத்த எந்த செயல்களும் நம்மளால செய்ய முடியாது. Your need for admiration, your need for status and success are all a result of involvement. நாம எங்க வந்து நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் எல்லாருமே வந்து நம்மள பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறதும் சரி, இந்த நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் சரி, எல்லாத்துலயுமே சக்சஸ் அடையணும்னு நினைக்கிறதும் சரி, இதெல்லாம் தான் நம்ம அந்த அளவுக்கு முழுமையா பண்ணிட்டோம், இன்வால்வ் ஆயிட்டோம்ன்றதுக்கு ஒரு இது குறிப்புன்னு சொல்றாங்க. All your physical, mental and emotional up upheavals are the fruit of involvement. So நம்ம உடல் அளவுல, மன அளவில, அதுக்கப்புறம் நம்ம உணர்ச்சிகள் அளவு, எல்லா அளவுகளிலும் அதுலயே ஈடுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இட் மேக்ஸ் யூ பிரெத்லெஸ். நம்ம மூச்சு வாங்க கூட அதை வந்து விடாது, அந்த அளவுக்கு நம்ம ஈடுபடுத்திட்டோம். ஸோ இட் மேக்ஸ் யூ அண்ட் இன்சோமேனியக் அண்ட் பிட்டர். இது வந்து நிறைய வந்து நமக்கு வருத்தத்தை உருவாக்கிடும். ஸோ கேன் யூ சி ஹவ் அடிக்டட் இன்வால்வ்மெண்ட் கேன் பி. ஒரு முறை நம்ம ரொம்ப அதுல ஈடுபடுத்திட்டோம்னா எப்படி நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம்னு நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் என்கேஜ்மெண்ட் இன் ஏ சப்டில் வே. பார்ட்டிசிபேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிறு அளவில நம்ம எல்லாத்திலுமே நம்மளை நாம ஈடுபடுத்திக்கணும்ன்றதுதான். Here you participate with the deed at hand with total awareness and then back off. நம்ம முழுமையாக விழிப்புணர்வோட அதுல ஈடுபடுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு நாம அதுல ஈடுபடணுமோ படுத்திட்டு நம்மளோட வேலை முடிஞ்ச பிறகு உடனே நம்ம வந்து அதை விட்டு தள்ளி வந்துடுவோம். You pull your energy back once you have done your bit. நம்ம வேலை அங்க நம்ம செய்ய வேண்டிய செயலை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம எனர்ஜி வந்து அதுல இருந்து வெளியே எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இட் ரிமைண்ட்ஸ் யூ டு ஜாய்ஃபுல்லி கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் நாட் கெட் ஐடென்டிஃபைடு வித் எனிதிங் இன் பிட்வீன். இதை நம்ம என்ன குறிக்கிறதுனா, நம்ம வந்து நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கணும். நம்மளோட பங்கு எவ்வளவோ அது அவ்வளோ நம்ம முழுமையா ஈடுபடுத்திட்டு எதுவுமே எதிர்பார்க்காம அதுல இருந்து சந்தோஷமா வெளியே வந்துடணும். சோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து நான் அதுல நான் பாகமா இருந்தேன் என்ற ஒரு உணர்வு கூட நமக்கு இருக்கக்கூடாது. சோ இதுதான் நம்மள வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ரிமைண்ட்ஸ் யூ டு நாட் ஃபர்கெட் டு என்ஜாய், பிகாஸ் டு என்ஜாய் டில் யுவர் லாஸ்ட் பிரெத் இஸ் யுவர் கீ கோல் ஆஃப் பீயிங் ஆன் த பிசிக்கல் பிளேன். இது வந்து நம்மள எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஸ்வாதிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம மறக்க கூடாது. ஒவ்வொரு செயலையும் நம்ம ஆஸ்வாதிச்சு செய்யணும், அது வந்து விரும்பி செய்யணும் அப்படின்னாங்க. ஏன்னா கடைசி மூச்சு வரைக்கும் கூட நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கணும், அதை நம்ம மறக்க கூடாது. அந்த மாதிரி வாழ்றதுக்காக தான்
நாம வந்து அந்த நோக்கத்தோட தான் நாம வந்து இந்த பிறந்திருக்கோம் இந்த பூமி மேல. Know that world's best learnings are the outcome of the act of joyful participation. So நம்ம வந்து இந்த உலகத்துல எப்படி நாம வந்து முழுமையா கத்துக்க முடியும்னா, எப்போ வந்து நாம இந்த மாதிரி ஆனந்தத்தோட எல்லாத்துலயுமே பங்கெடுத்து திருப்பி அதுல இருந்து வெளிப்படுத்திடுவோமோ அப்போதான் முழுமையா நம்ம வாழ்க்கையின் பாடங்கள் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. When you are involved with your life, you are busy in getting it on track. It is never ending futile job. நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப முழுமையா ஈடுபடுத்திட்டோம்னா அதை வந்து அந்த இந்த ட்ராக்ல வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் தவிர வரவே முடியாது ட்ராக்ல. ஸோ அது திருப்பி திருப்பி அந்த ட்ராக்ல போடுறதுக்கே நம்ம செயலா போயிடும், பிஸி ஆயிடுவோம் அதுலயே. ஸோ அது வந்து எங்கேயுமே எண்ட் ஆகவே ஆகாது. ஸோ லேர்னிங் டு பார்ட்டிசிபேட் இஸ் லேர்னிங் டு பிரீத் இன் அண்ட் அவுட் வித் த எப் அண்ட் ஃப்ளோ ஆஃப் லைஃப். ஸோ நம்ம பார்ட்டிசிபேஷன்ன்றது எப்படி கத்துக்க முடியும்னா, ஒவ்வொரு மூச்சு உள் போற மூச்சும் வெளி போற மூச்சோட நாம வந்து இணைந்திருக்கணும். அது அந்த விழிப்புணர்வோட நாம இருக்கணும். ஒவ்வொரு உள்மூச்சு விழிப்புணர்வோட இருக்கணும், ஒவ்வொரு வெளிமூச்சு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புருஷார்த்தா இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் நாட் இன்வால்வ்மெண்ட். ஸோ புருஷார்த்தான்றது என்ன என்றால் ஒரு எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் சொல்லுது தவிர இன்வால்வ் ஆகிறது இல்லை. Participate with life, but don't get so involved that you aren't able to listen to the knock of death at your door. So நம்ம எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா கடைசி நம்ம வாழ்க்கையின் கடைசி நேரம் அந்த சாவு என்றது நம்ம கதவு தட்டிட்டு இருந்தா கூட கேட்காத அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆயிடுறோம் இந்த உலக அளவுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம அதுல முழுங்கிட வேண்டாம், எல்லாத்துலயுமே இருங்க, எல்லாமே செய்யுங்க, ஆனா இன்வால்வ் ஆயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கொஷன்ஸ் என்ன கேள்விகள் கேட்கணும் இங்க. வாட் இஸ் இட் அபவுட் மை செல்ஃப் தட் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப். ஸோ என்னை நான் பெருமையா என்ன விஷயத்துல நான் என்னை பத்தி நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க சொல்றாங்க. வாட் இஸ் இட் வாட் இஃப் இட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் மீ. ஸோ அந்த பெருமைப்படுற அந்த விஷயம் என்கிட்ட இருந்து யாராவது பறிச்சிட்டா என்ன ஆகும். So will it bring a difference in the way I see myself or the way I see the world? ஸோ என்னை நான் பார்க்கறதுலயும் நான் இந்த உலகத்தை பார்க்கறதுலயும் ஏதாவது வித்தியாசம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டுக்க சொல்றாங்களா நாமளே. ஸோ இஃப் ஐ ஹேட் த சான்ஸ் டு சேஞ்ச் சம்திங் அபவுட் மை செல்ஃப், வாட் வுட் தட் பி. என்னை நான் மாத்திக்கணும் என்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தா எதை மாத்திக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு அதுவும் கேள்வியா கேட்க சொல்றாங்க. ஸோ க்ளூஸ் டு செல்ஃப் என்கொயரி, சில க்ளூஸும் கொடுக்குறாங்க நம்மளை பற்றி நாம என்கொயர் பண்ணுறதுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கொஷன் யுவர் ஆன்சர் வுட் கைட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அண்ட் வாட் குட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் கண்ட்ரோல்ஸ் யூ. ஸோ முதல் கேள்வியில் நம்மளை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா, என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுட்டு அந்த எனர்ஜியில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் என்றது அது வந்து சொல்லி கொடுக்கும். The intensity of your holding or freeing would be visible by the change or no change. இது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குன்றது நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா இதை ஹோல்ட் பண்றது ஃப்ரீ பண்றதுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஏதாவது மாற்றம் கொடுக்கறதான்றது கூட நம்மளால பார்க்க முடியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தட் குட் ஆஸ்பெக்ட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் யூ. ஸோ அது வந்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டா ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றது பார்க்கும்போது நம்ம அதை ஃப்ரீ பண்ணிருக்கோமா பிடிச்சு வச்சிருக்கோமான்றது நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் யுவர் ஆன்சர் வுட் இண்டிகேட் தட் யூ ஆர் பீயிங் ஹெல்ட் இன் த எனர்ஜி ஆஃப் சம்திங் அன்பிளசன்ட். ஸோ ரெண்டாவது கேள்வி நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா, நாம நம்மளை பத்தி தப்பான விஷயத்த வந்து சரியில்லைன்றத வந்து பிடிச்சு வச்சிருக்கோம் நமக்குள்ளன்றது சொல்லும். ஏன்னா நம்மளை பத்தி மாத்திக்கணும் அப்படின்றது தானே நான் ரெண்டாவது கேள்வி. அப்படின்னா அது நமக்கு பிடிக்கலன்றது விஷயம், அதை வந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம்ன்றது பதில். ஸோ யுவர் ஆன்சர் வுட் இண்டிகேட் தட் யூ ஆர் பீயிங் ஹெல்ட் இன் த எனர்ஜி ஆஃப் சம்திங் அன்பிளசன்ட். ஸோ
ஸோ அந்த அன்பிளசன்ட் எனர்ஜியில வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்ன்றது நமக்கு தெரிய வருது. வாட் யூ விஷ் டு சேஞ்ச் இண்டிகேட்ஸ் வாட் இஸ் பேட் ஆர் நாட் குட் இன் யூ ஆர் யுவர் லைஃப். ஸோ இதை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம பத்தி நம்ம வந்து தப்பா இருக்கு, எது சரியில்லை, அதனால நாம வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ன்றது நாம நினைப்போம். இட் இஸ் எ சைன் ஆஃப் லேக்கிங் அக்செப்டன்ஸ். இது நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா நம்மளை நம்ம ஏத்துக்கலைன்றது குறிக்குது. இன் வெரி டிகிரீஸ் டு த இன்கல்சிவ் நேச்சர் ஆஃப் செல்ஃப் அண்ட் லைஃப். ஸோ இது வந்து வித்தியாசமான ஒரு பதில்கள் நமக்கு கொடுக்கறது. ஸோ ஒன்று வந்து சந்தோஷமா இருக்கிறது நம்ம பிடிக்க வைக்கிறது, இன்னொன்று வந்து கஷ்டமா இருக்கிறது நம்ம பிடிச்சி வச்சுக்கிறதுன்றது இந்த கேள்விகள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். திஸ் ஆல்சோ செட் ஏ ப்ரிமைஸ் ஃபார் வாட் யூ விஷ் டு அட்ராக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பர்த். இதுல இருந்து வந்து நம்ம அடுத்த வாழ்க்கையில என்ன இது செய்யக்கூடாது அந்த மாதிரி அடுத்த வாழ்க்கைக்கு நம்மள வந்து கொண்டு போகும். இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ ஹவு வர்தி யூ ஆர், நிஜமா நீ உன்னோட மதிப்பு உனக்கு புரியணும் என்றால் see yourself without your false identifications. உன்னை வந்து வெளிய உலகம் பார்க்குற பார்வையிலேருந்து விட்டுட்டு உங்களை பாருங்க. மணி டிடன்ட் கிரியேட் யூ, காசு உங்களை உருவாக்கல. யூ மேட் யுவர் மணி, நாம தான் காசை உருவாக்கினோம். யுவர் ஒர்க் டிடன்ட் சூஸ் யூ, இந்த எந்த வேலையும் நம்மளை சூஸ் பண்ணல. ஸோ யூ சூஸ் யுவர் ஒர்க், நாம தான் அந்த வேலையை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். யுவர் ஸ்டேட்டஸ் டிடன்ட் எலிவேட் யூ, ஸோ உன்னோட ஸ்டேட்டஸ் உன்கிட்ட இருக்கிற அந்த காசு பணம் உன்னை வந்து உயர்க்கல. யுவர் பிரசன்ஸ் எலிவேட்டட் யுவர் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்க அதுல அங்க அந்த நிலையில இருக்கிறதே வந்து பெருமையா அந்த அந்த விஷயத்துக்கே அந்த காசு பணத்துக்கே பெருமை வந்தது அப்படின்றத நம்மளை நாம உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் என்னன்னா கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள். ஸோ நம்ம கெட்ட கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்தா நல்ல கர்மாக்களோட வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்றது கிடையாது. அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் நாம வந்து அது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றது, நாம அந்த நம்ம எனர்ஜியில எதை பத்தி வந்து ரொம்ப பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறோம், ஃப்ரீ பண்ணாம அதுல இருந்து வெளியே வராமன்றது பொறுத்துதான் நம்ம கர்மா இருக்குன்றது இந்த சாப்டர்ல அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சாப்டருக்கு போக போறோம். த 4 phases ஆஃப் கர்மா. ஸோ கர்மா வந்து 4 வகையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் நோ ஃபெயில்யூர்ஸ், தேர் ஆர் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்து நம்ம வந்து தோத்து போறதுனே கிடையாது. வாழ்க்கையில அனுபவங்களா வந்து நாம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அனுபவங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோம் நாம அப்படின்னு சொல்றாங்க இதுல. ஸோ யூ ஆர் அவேர் தட் கர்மா இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பேலன்சிங். வாட் கெட்ஸ் கிரியேட்டட் ultimately has to meet destruction, and what is destroyed will find its way to recreation. ஸோ இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்மா என்றது வந்து எப்பவுமே பேலன்சிங்கோட இருக்கும் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதெல்லாம் உருவாக்கப்படுதோ அது வந்து கடைசியில அது அலையும், எதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோ திருப்பி உருவாக்கப்படும் என்ற உண்மை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. It would not be wrong to say that karma stays between the creation and destruction. கர்மா என்றது எங்க நிக்கும்னா இந்த உருவாக்கப்படுறது அழைக்கப்படுறதுன்றதுக்கு நடுவுல நிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. There are 4 phases of karma. Many of you only see the first and second phases of it. ஸோ 4 முகங்கள் இருக்கு. இது நாம வந்து முதலாவது ரெண்டாவது மட்டும்தான் நிறைய பேரால பார்க்க முடியறது. Some of you see the third phase and rarely do you know about the fourth phase. ரொம்ப சில பேர் மட்டும்தான் அந்த 3வது பக்கத்தை பார்க்க முடியும். ஆனா 4வது பக்கம் வந்தது நிறைய யாராலையும் மோஸ்ட்லி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யூ டோன்ட் ஈவன் நோ இஃப் ஃபோர்த் ஃபேஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். இந்த 4வது முகம் இருக்கு என்று கூட நமக்கு தெரியாது. ஆல் தீஸ் ஃபேஸஸ் ஆர் மிரர்ஸ் ஃபார் யூ. இந்த முகங்கள் எல்லாமே நமக்கு ஒரு கண்ணாடி போல நமக்கு காட்டும். ஸோ இண்டிகேட்டிங் வித் வாட் பெர்செப்ஷன் யூ see your life. ஸோ இதை வந்து உன்னை இந்த வாழ்க்கை வந்து நீ எப்படி பார்க்கறேன்றது ஒரு கண்ணாடி போல உனக்கு காட்டிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
So you experience a shift in the mirror as soon as you clear your inner slate by raising your consciousness. உன் உள்ளுக்குள்ள உன்னோட சைத்தன்யத்தை நீ வளர வளர உன் பலகையில வந்து அழிச்சிட்ட மாதிரி ஒரு அந்த கண்ணாடியில வந்து அந்த பாக்குற இது வந்து மாறிடும், அந்த பிக்சர் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் கரண்ட்லி லுக்கிங் அட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், you are under the influence of Visvamaya Mukham, the face of surprise. So நீ முதல் நிலையில நீ ஒருவேளை இருந்துட்டு இருந்தா எதை வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படின்னா விஸ்வமய முகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்னதுன்னா எல்லாமே ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஆச்சரியம் எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்போம். Here everything that shows up in life seems to be a surprise to you. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஹவு கேன் திஸ் ஹேப்பன் டு மீ, இது எனக்கு எப்படி நடக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சுப்போம். ஆர் வை இஸ் இட் ஹேப்பனிங் டு மீ, ஏன் இது என் வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்ற கேள்விகள். ஆர் த கொஸ்டின்ஸ் தட் யூ ஆஸ்க் அவுட் ஆஃப் த எனர்ஜி ஆஃப் இக்னோரன்ஸ். ஏன்னா அறியாமை என்ற சக்தி நிலையில நாம இருக்கிறதுனால இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு கேட்கும். இது எப்படி என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது, ஏன் நடக்கிறது என்ற கேள்விகள் கேட்போம். These troubles push you hard and you push them harder in return. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த அழுத்தத்தை வந்து அந்த அழுத்தம் என்றது நமக்கு இன்னும் மேல் நோக்கி அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ யூ பிலீவ் தட் த ஒன்லி வே டு சர்வைவ் இஸ் டு பி வெங்ஃபுல் அண்ட் ஹார்ட்லெஸ். அதனால நீ என்ன நினைப்பேன்னா, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர முடியும், நான் வந்து ரொம்ப கொடூரமா மாறணும், ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எந்த இரக்கம் இல்லாதவங்களா மாறிடணும், அப்போதான் நான் இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன் எவ்ரி லைன் தேர் ஆர் 2 points, த ஸ்டார்டிங் அண்ட் த எண்டிங். ஒவ்வொரு வரிக்கும் லைனுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஆரம்பமும் இருக்கும் அண்ட் முடிவு என்றதும் இருக்கும். யூ டோன்ட் ரியலைஸ் த பாயிண்ட் வேர் யூ ஸ்டாண்ட் ரைட் நவ் could be the end point and that it could have a starting point too. So ஆனா இப்போ நாம எந்த நிலையில நின்னுட்டு இருக்கிறோம், அது எண்டிங் பாயிண்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை எண்டிங் பாயிண்டா இருந்தா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது கூட இருந்திருக்கும் இல்லை என்று கூட நமக்கு தெரியாது. You never try to connect these dots and therefore every effect comes as a surprise. இந்த ரெண்டு புள்ளிகளும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாம விட்டுடுவோம். அதனாலதான் எல்லாமே நமக்கு வந்து ஆச்சரியமாகவே இருக்கும், ஏன் இப்படி நடக்கிறது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இக்னோரன்ஸ் மேக்ஸ் யூ ஆர் லிவிங் அன்கான்சியஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அறியாமை வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை வந்து கொண்டு போயிடும். யுவர் லைஃப் பிகம்ஸ் ஃபுல் ஆஃப் அன்கான்சியஸ் சாய்ஸஸ். அப்போ வாழ்க்கை முழுவதும் நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு இல்லாத நிலையிலேயே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டே இருப்போம். கிவிங் பர்த் டு நியூ காசஸ் தட் ட்ராப் யூ இன் தி சைக்கிள் ஆஃப் செவரல் லைஃப் டைம்ஸ். ஸோ அதனால என்ன ஆயிடும்னா, இன்னும் நிறைய வாட்டி நம்ம பிறப்பு இறப்பு என்ற அந்த வாழ்க்கையின் சக்கரத்துல நாம விழுந்துடுற மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். டு டிரான்சென்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஸ்வமய முகம், யூ நீட் சம்மன் டு சப்போர்ட் யூ. ஸோ இங்க நமக்கு வந்து இந்த நிலையில இருந்து நம்மளை மாற்றம் அடையணும்னா யாராவது நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். தேர்ஃபோர் மெனி a times souls add a friend or a well-wisher to their soul plan who can lovingly guide them to move out of it. அதனாலதான் ஒரு ஆன்மா வந்து எப்பவுமே ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துட்டு வரும். ஒரு சோல் பிளான்லயே என் பக்கத்துல இவங்க வந்து இருக்கணும், அப்போதான் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க, அன்போட எனக்கு கத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வரோம். ஒரு வெல் விஷர், நம் நல்லதுக்காக நினைக்கிறவங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வருவோம். Since you are stuck in your own ignorance, only the touch of a positive friend can help you find a new direction in your perception. ஏனென்றால் நாம முழுமையா அறியாமையில இருக்கிறதுனால ஒரு இந்த பாசிட்டிவ் நண்பரோட அவங்க கிட்ட நெருங்கும் போது, அவங்களோட வார்த்தைகள் கேட்கும் போது அவங்க நம்ம வாழ்க்கையில
வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கை பார்க்குற நோக்கம்ன்றது கொஞ்சமாவது மாறும். அன்டில் தென் யூ கீப் ஆன் கோயிங் சர்க்கிள்ஸ். அது வரைக்கும் கூட நாம இதே போல தான் வாழ்ந்துட்டே இருக்கோம் சுத்தி சுத்தி. ஸோ மாற்றம்ன்றது ஒரு புது வழி என்ற நமக்கு எப்போ தெரியும், யாராவது ஒரு பாசிட்டிவ் மெம்பர் நம்ம வாழ்க்கையில வரும்போது நமக்கு அந்த வாழ்க்கைய இன்னொரு பக்கம் இன்னொரு திசையில பார்க்கறதுக்கு நமக்கு தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The second phase of karma is Dvandva Mukham. So where there are two components of your perception to life, the cause and effect. இங்க வந்து ரெண்டு முகங்கள் நமக்கு காட்டும். ஏன்னா காரணம் இருந்தாதான் இந்த காரியம் நடக்கும். இந்த எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் என்ற ரெண்டுமே நம்ம வந்து புரிஞ்சுப்போம். Here you believe that every cause you have an effect and every effect is traced down to a cause. ஒவ்வொரு செயலுக்கும் ரிசல்ட் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்றது ரெண்டுமே நமக்கு புரியும். ஆஸ் பர் யூ எஃபெக்ட் இஸ் த ரிசல்ட் தட் கேன் பி எய்தர் பனிஷிங் ஆர் ரிவார்டிங். ஆனா உங்களுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க, அது வந்து ஒண்ணு அந்த ரிசல்ட் பனிஷ்மெண்டாவது இருக்கும் இல்ல கிஃப்டாவது இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் இந்த நிலையில. வாட் எவர் குட் ஆர் பேட் ஹேப்பன்ஸ் டு யூ, யூ ஃபீல் இட் இஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் த சாய்ஸஸ் யூ மேட் இன் த பாஸ்ட். ஸோ நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம் கடந்த ஜென்மங்கள்ல நம்ம சூஸ் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்தோம், அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது அப்படின்னு நாம நினைப்போம். யூ ஃபீல் திஸ் இஸ் த எண்ட், திஸ் இஸ் த அல்டிமேட், யூ டோன்ட் ட்ரை டு லுக் பியாண்ட் திஸ். இதுதான் கடைசி. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், என்ன கடந்த ஜென்மல பண்ணதுனால நாம இப்போ ஃபேஸ் பண்றோம், அந்தது புரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் புரிதல், தேவையான புரிதல் அப்படின்னு நினைச்சிட்டு நாம இங்க நின்னுடுவோம். யூ டோன்ட் ட்ரை டு லுக் பியாண்ட் திஸ். இதை தாண்டி நாம பார்க்கணும் என்று நினைக்க மாட்டோம். நெவர் டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரியலைசேஷன் த எஃபெக்ட் வாண்ட்ஸ் டு பிரிங் டு யூ. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து என்ன கத்து கொடுக்கணும் என்று நினைக்கிறது என்று நாம பார்க்க மாட்டோம். திஸ் ஃபேஸ் ஸ்டில் கீப்ஸ் யூ ட்ராப்ட் இன் த சைக்கிள் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் பிகாஸ் யூ டோன்ட் ட்ரை டு ஹார்னஸ் த பவர் ஆஃப் கொஸ்டனிங் why and hows to the situation of life. ஸோ நீங்க ஏத்துக்கொண்டே இருப்பீங்களே தவிர அதை கொஸ்டின் பண்ண மாட்டேன்றீங்க. ஏன் இது நடந்தது, எதுக்காக நடந்தது என்ற கேள்வி எழுப்பிக்க மாட்டேங்க. என்ன கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது என்று தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதனால திருப்பி இந்த மாதிரியான இது வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா பாடம் கத்துக்கல. அதனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நல்லா புரியறதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும், கர்மா பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஸோ நம்ம இது எல்லாமே வந்து ஒரு புரிதல் நல்ல ஆழமா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.